ஒரு கட்சியிலேருந்து ஒருத்தன் வந்து ஒன்று வெளியில் வர்றது என்ன காரணம்? தூக்கி எறியப்படுறானா? அவனுக்கு பின்னாடி மக்கள் செல்வாக்கு இருக்குதா? எவனாவது ஒரு தூக்கி குப்பை தொட்டியில் போகிறது, நீங்கள் அந்த குப்பை தொட்டியில் பொறுக்கின்னு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பிஜேபி, தமிழ்நாட்டு பிஜேபியில் என்ன பண்ணுறாங்க? அந்த கிரீடத்தில் வந்து நீங்கள் வந்து வைரம் மாதிரி ஜொலிக்கிற மாதிரி இருக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அப்போது வந்து அந்த டிகினிட்டி என்னாச்சு? பிஜேபியோட டிகினிட்டி என்னாச்சு? அண்ணாமலையை வந்து எண்ணிக்கை எடுத்தவங்க இன்றைக்கி வந்து அண்ணாமலையை விழ வேண்டிய ஓட்டெல்லாம் இன்றைக்கி வந்து டிவி கேட்க வந்துருக்குது. இன்றைக்கி திமுக ஜெயிக்குது, திமுக ஜெயிச்சிச்சு, திமுக தோச்சிச்சின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உன் முதல்ல இருக்கிற அழுக்க நீ வந்து மறைக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? உன் கட்சி 27 சீட்டில் 26 இடம் தோற்றுருக்குது. அதுவும் அந்த ஒரு சீட்டு கூட 963 ஓட்டில் ஜெயிச்சிருக்கிறாங்களே. இன்றைக்கி 12%லேருந்து 3% கீழே இறங்கிட்டீங்களே. அப்போ இதோடைய பதில் என்ன? இன்றைக்கி உண்மையாலுமே சொல்கிறேன், எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது இந்த இடத்துல. இன்றைக்கி பிஜேபியில் இருக்கிற சின்ன சின்ன ஆர்கனைசேஷன் பண்ணுற ஒரு சின்ன தவறால் தான் இவ்வளோ பெரிய ஒரு இதாகுது. இதை வந்து அமித்ஷாவும் மோடியை வந்து உண்மையுமே இது கவனத்தில் எடுத்துக்கிட்டாங்கன்னா இன்றைக்கி மறுபடியும் தமிழ்நாட்டில் பிஜேபி வரணும்னா அண்ணாமலை தவிர வேறு யாராலையும் வர முடியாது. ஒரு தொண்டனா சொல்கிறேன் சார், தலைவரே திரும்பி வாங்க, உங்களால் மட்டும்தான் பிஜேபியை காப்பாற்ற முடியும். பிஜேபியில் நீங்கள் இல்லைன்னா இன்றைக்கி நான் சொல்கிறேன், நானும் பிஜேபி விட்டு விலகத்துக்கு தயார். மோடிக்கு அப்புறம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு தலைமை எப்படி இருக்கணும் ஆசைப்பட்டோம் சார். நான் முதலமைச்சர் தோல்விக்கு பொறுப்பு வந்து சேகர் பாபு. இப்போ அதை வந்து அந்த இடத்துல என்ன பண்ணோன்னா அழுது இந்த அரசியல்லாம் பார்த்துட்டாங்க. சாதாரணமாக நீங்கள் இடம் போடாதீங்க. ஏன்னா வந்து எதிர்கட்சியாக உட்காரும்போது இன்னும் சிறப்பாக வந்து 200% வந்து அவங்க வந்து உடைப்பாங்க. அதை தாங்கக்கூடிய சக்தி விஜய்க்கு இருக்குதான்னு வந்து எனக்கு தெரியலை. நான் மறுபடியும் அடித்து சொல்கிறேன், விஜய் அண்ணாமலை தான் இன் ஃப்யூச்சரில் வந்து போட்டியாக இருக்கும். பிஜேபி டிவிகேக்கு தான் இனி வந்து நேரடி மோதலாக இருக்கும் தவிர. அதனால் வந்து இந்த இடத்துல வந்து நான் சொல்கிறேன், அரசியல்லாம் வந்து இனி வந்து நிறைய பழம் போட்ட கோட்டைங்களாம் இனி வந்து இளையபரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜக நிர்வாகி முகமது அத்தாவுல்லா சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன் சார். எப்படி இருக்கிறீங்க சார்? பக்காவாக இருக்கும் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறேன் சார். இப்போ விஜய் அவர்கள் வந்து இந்த அளவுக்கு விக்டரி அடைஞ்சதுக்கு ஒரு காரணம் பார்த்தாலுமே பாஜக அந்த அளவுக்கு படுதோல்வி அடைஞ்சிருக்கு. லாஸ்ட் இன்டர்வியூவோட சொன்னீங்க, சரியான இடங்கள் கொடுக்கப்படலை, ஆட்களுக்கு கொடுக்கப்படலை அப்படின்ட்டு. இப்போ கூட இன்னொரு கேள்வி எழுது சார், வெஸ்ட் பெங்காலில் இப்போ நியூஸ் எல்லாம் பார்க்க முடியுது, பாத்திரங்களவுன்னு அம்மாவுக்கு வந்து சீட்டு கொடுத்து ஜெயிக்க வைக்கிறாங்க. ஏன் அந்த மாதிரி தமிழ்நாட்டில் பண்ண மாட்டேன்றாங்க? எதுக்கெடுத்தாலும் ஒரு 7-8 சீனியர்களை போட்டுறது, மற்றபடி இங்கே இருக்கிறீங்க தெரிஞ்ச முகத்தையே போட்டுருந்து தான் ஜெயிக்க வைக்கணுன்ற கண்டிஷன் இருக்கான்னு சார் பாஜகவுக்கு? பாஜகன்னு சொல்லாதீங்க. ஏன் ஒன்றா, பாஜக ஒரு நல்ல கட்சி. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபியை வந்து சுய பரிசோதனை பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நீங்கள் சொல்கிறது ஏன் ஒன்றா வந்து நான் இந்த இடத்துல இதுக்கு யார் இதுக்கு பதில் சொல்லுவாங்க? 12%லேருந்து இன்றைக்கி 3% கீழே வந்து கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா சார், நான் வந்து மறுபடியும் சொல்கிறேன், நான் எந்த தலைவரையும் வந்து கொச்சப்படுத்தலை, கலங்கப்படுத்தலை. ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு காலத்துக்கு ஒரு 2 வருஷத்தில் ஒரு தலைவன் வந்து என்ன பண்ணான்னா தன் கட்சியை வந்து உயர்த்தி நிற்கணும், எனக்கு கட்சி தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லா ஐபிஎஸ் பதவியை வந்து தூக்கி எரிஞ்சிட்டு இன்றைக்கி இந்த தமிழ்நாட்டில் வந்து அந்த மனுஷன் வந்து பட்டி தொட்டி சார் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். என் தலைவன் பண்ணான் 12 லட்சத்தில் வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் மறுபடியும் வந்து அவர் வந்து ஒருத்தன் நல்லது பண்ண வந்தானா அவனுக்கு வந்து நீங்கள் குரூப்பிசம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வந்து எப்படி வீழ்த்தணும். அப்பயே அவர் சொன்னார் 10 வருஷம் உழைச்சா தான் வந்து இந்த இடத்துல பண்ண முடியும்னு சொல்லி. இன்றைக்கி அவருக்கு மன வேதனை, அவரை அவமானப்பட்டு அவரை கேவலப்படுத்தி சார் அப்போ கூட வந்து அவர் அதெல்லாம் பெருசாக நினைக்காம இன்றைக்கி ஒவ்வொரு தொகுதியிலையும் ஹெலிகாப்டர் எந்த அளவு பிஸியாக வந்து அவர் பிரச்சாரம் பண்ணார். இருந்தாலும் நம்ம கட்சி வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் வந்து அவருக்குன்னு ஒரு தன்மானம் இருக்குதுல்ல, அவருக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்குல்ல. ஆனால் அந்த சுயமரியாதைலாம் கொச்சப்படுத்தினீங்களே. உண்மையாலுமே வந்து சொல்லட்டுங்களா சார், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆர்ப்பாட்டத்துக்கு வராங்க, போராட்டத்துக்கு வராங்க, ஒரு நிகழ்ச்சியை காட்டிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, அண்ணாமலையும் சரி இல்லைனா அமித்ஷாவையோ இல்லைனா மோடியை வந்து என்ன பண்ணுறாங்க, எப்படி கவர்லான்னு சொல்லி வராங்க. ஒரு நடிகை வந்தாங்கன்னா அந்த நடிகையை தூக்கி கொண்டாடுறாங்க, ஒரு நடிகன் வந்தால் நடிகனை தூக்கி கொண்டாடுறாங்க. சார் இந்த இடத்துல நான் அடித்து சொல்கிறேன், ஒரு தொண்டை, நான் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, என்ன நடவடிக்கை வேணால் எடுக்கட்டும். ஒரு கட்சியிலேருந்து ஒருத்தன் வந்து ஒன்று வெளியில் வர்றது என்ன காரணம்? தூக்கி எறியப்படுறானா? அவனுக்கு பின்னாடி மக்கள் செல்வாக்கு இருக்குதா? எவனாவது ஒரு தூக்கி குப்பை தொட்டியில் போகிறது, நீங்கள் அந்த குப்பை தொட்டியில் பொறுக்கின்னு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பிஜேபி, தமிழ்நாட்டு பிஜேபியில் என்ன பண்ணுறாங்க, அந்த கிரீடத்தில் வந்து நீங்கள் வந்து வைரம் மாதிரி ஜொலிக்கிற மாதிரி வைக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அப்போது வந்து அந்த டிகினிட்டி என்னாச்சு? பிஜேபியோட டிகினிட்டி என்னாச்சு? சார் உண்மையாலுமே ஒர்க்கர்ஸ் வந்து இன்றைக்கி வந்து வரல. அண்ணாமலையை வந்து எண்ணிக்கை எடுத்தவங்க இன்றைக்கி வந்து அண்ணாமலையை விழ வேண்டிய ஓட்டெல்லாம் இன்றைக்கி வந்து டிவி கேட்க வந்துருக்குது.
சார் நேற்று எனக்கு ஃபோன் பண்ணல, எனக்கு ஃபோன் மேலே ஃபோன் வந்துன்னு இருக்கிறாங்க. எங்களுடைய ஹோட்டல்லாம் வந்து நாங்கள்லாம் வந்து டிவி கேட்க தான் போட்டோம், அண்ணாமலை இல்லாமல் நாங்கள் வந்து போட மாட்டோம், தம்பி நீங்கள் வந்து அண்ணாமலை கூட இருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லும் போது வந்து எவ்வளோ ஒரு விஷயம். ஒரு படித்த இளைஞன் எந்த அளவு வந்து இன்னைக்கு கஷ்டப்பட்டான். ஆனால் இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க சார், இந்த நான் எக்ஸாம்பிள் ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல சரத்குமாருக்கு வந்து அவர் கட்சியை கழிச்சிட்டு நம்ம கட்சிக்குள்ளே வந்தார். தயவுசெய்து யோசிக்கணும், தமிழ்நாட்டு பிஜேபி யோசிக்கணும். நான் தவறு ஏதாவது பேசினா தயவுசெய்து. அப்போ ஒரு கட்சியை கழிச்சிட்டு வந்து இங்கே பிஜேபியோட துணைத் தலைவராக வந்து பதவி எடுத்து அவர் என்ன சார் அர்த்தம்? என்ன அர்த்தம் சார்? அவர் ஒரு பிஜேபிக்கார் ரைட்டர். ஆனால் அவர் வந்து என்ன பண்ணார், எலெக்ஷனுக்கு முன்னாடி எனக்கு எந்த பொறுப்பும் கொடுக்கல, பொறுப்பு கொடுக்காம நான் எப்படி வந்து வேலை செய்கிறதுன்னா, நான்லாம் வந்து இப்போ ரொம்ப 10 வருஷமாக இருக்கிறேன். எனக்கு இது வரைக்கும் உங்களுக்கே தெரியும், நான் வந்து முன்னாள் மாநில பொதுச்செயலாளர் சிறுபான்மையில் இருந்தேன். இன்றைக்கி வந்து எனக்கு அந்த சிறுபான்மை அண்ணாமலை ஆதரவாளர்னு சொல்லி எனக்கு இது வரைக்கும் வந்து உண்மையிலுமே சொல்ல போனால் வந்து ப்ரோட்டோகால் பிரகாரம் அட்லீஸ்ட் ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பராக இருக்கணும், எனக்கு அதுவும் கொடுத்ததில்லை. ஒரு மைனாரிட்டி குரூப்பில் என்னை வந்து இது வரைக்கும் வந்து கேட்கல, ஒரு நிகழ்ச்சியில் என்னை அழைச்சதில்லை. இருந்தாலும் வந்து நான் போயினே தான் இருக்கிறேன். திருவண்ணாமலையில் 10 நாள் இருந்து அங்கே நான் பிரச்சாரம்லாம் பண்ணிக்கிறேன். யாருக்காக? கட்சிக்காக. ஆனால் சரத்குமார் அவர்கள் வந்து எனக்கு வேண்டப்பட்டவங்களாம் சீட்டு கொடுக்கலன்னா, நீ பிஜேபியில் சேர்ந்தோடனே உனக்கு நான் அப்போ அந்த இடத்துல குரூப்பிசம் ஆகுதா இல்லையா? இன்றைக்கி காங்கிரஸில் இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் வந்து 4-5 செக்டர் இருக்குது. இது உண்மை. எப்போ வந்து இந்த 4-5 பேரை வந்து இன்றைக்கி வந்து களம் எடுத்தே ஆகணும். இது தலைமை வந்து என்ன வந்து நடவடிக்கை எடுக்க போகுதுன்னு எனக்கு தெரில. இன்றைக்கி திமுக ஜெயிக்குது, திமுக ஜெயிச்சிச்சு, திமுக தோச்சிச்சின்னு சொல்லிட்டு இன்றைக்கி முதல்ல இருக்கிற அழுக்க நீ வந்து மறைக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? உன் கட்சி 27 சீட்டில் 26 இடம் தோற்றுருக்குது. அதுவும் அந்த ஒரு சீட்டு கூட 963 ஓட்டில் ஜெயிச்சிருக்கிறாங்களே. எவ்வளோ பெரிய என்ன சார் பண்ணுறீங்க? நான் கேட்குறேன் சார். மேலேருந்து வந்து இன்றைக்கி வந்து தேர்தல் பொறுப்பாளர்லாம் வந்தாங்கன்னா அவங்க சீட்டு பற்றி பேரும் பேச தான் வந்தாங்க. அப்போ மாநிலத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கொடுத்தவங்களுக்கே அவங்களுக்கே சீட்டு கொடுக்குறாங்க. அவனுக்கு ஏற்ற அவங்க மாவட்ட தலைவர் போட்டுக்கிறான், அவனுக்கு ஏற்ற ஆளுங்க கொண்டு போயிடுறாங்க. ஒரு விஐபி வந்தாங்கன்னா இவங்க அந்த ஹாலில் உட்கார வச்சுட்டு கருத்து கேட்குறது, உடனே எல்லாருமே ஒன் சைட் ஆகிறது. இதை எத்தனை நாள் தான் நீங்கள் பண்ணுவீங்க? இன்றைக்கி 12%லேருந்து 3% கீழே இறங்கிட்டீங்களே. அப்போ இதோடைய பதில் என்ன சார்? இன்றைக்கி உண்மையுமே சொல்கிறேன், எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது இந்த இடத்துல. சார் இன்னொரு கேள்வி என்ன எழுதுனா, வெஸ்ட் பெங்காலில் போய் அங்கே களம் இறங்கி அமித்ஷா அவர்கள் மாதக்கணக்கில் அங்கேயே தங்கி எல்லா வேலையும் செய்யக்கூடியவங்க ஏன் தமிழ்நாடு அந்தளவுக்கு கண்டுக்க மாட்டேன்றாரு கேள்வி எழுதா இல்லையா சார்? அது சார் தமிழ்நாட்டில் நான் இப்போ கூட சொல்கிறேன் சார், தமிழ்நாட்டில் மோடி அவர்களுக்கு அமோகமான ஆதரவு இருக்குது. ஒன்று, பிஜேபியுடைய மைண்ட் செட் எப்படின்னா மைனாரிட்டி ஓட்டே வராது, முஸ்லீம்ஸ் ஓட்டு வராதுன்னு வந்து சொல்லி இது வரைக்கும் யார் அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்க? எந்த தலைவனாவது அப்ரோச் பண்ணாங்க? இதோ விஜய் வந்து என்ன சர்ச்சுக்கு போய் வந்து அங்கே போய் யார் யாரை சந்திக்கிறாரு, முஸ்லீம் போய்கிறாரு. இது ஒரு அரசியல்வாதினா வந்து ஒரு மதம் அல்ல சாராத ஒருத்தராக இருக்கணும். அதை தான் விஜய் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் பிஜேபியில் வந்து நான் அதை தான் வந்து அந்த இடத்துல வந்து பின் அவுட் பண்ணுறேன். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அந்த இடத்துல போயிட்டு இவரை வந்து சார் தப்பாக சொன்ன நினைக்காதீங்கன்னா, அரசியல் வந்துன்னா எனக்கு இந்துக்களும் ஒன்றும் முஸ்லீம்களும் கிறிஸ்துவர்களும் ஒன்றும். இன்றைக்கி வந்து அந்த இடத்துல போய் நான் ஒரு மத அரசியல் பண்ணேன்னா அங்கே தோல்த்துட்டோம். இன்றைக்கி பிஜேபியில் இருக்கிற சின்ன சின்ன ஆர்கனைசேஷன் பண்ணுற ஒரு சின்ன தவறால் தான் இவ்வளோ பெரிய ஒரு இதாகுது. இதை வந்து அமித்ஷாவும் மோடியை வந்து உண்மையுமே இது கவனத்தில் எடுத்துக்கிட்டாங்கன்னா, நான் மறுபடியும் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் இங்கே உட்காந்தாங்கன்னா 2029 எம்பி எலெக்ஷனில் இன்றைக்கி நான் சொல்கிறேன் 20 சீட்டு பிடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. பிஜேபி மேலே எதிர்ப்புன்னு சொல்கிறீங்களா? ஒரு எதிர்ப்பும் கிடையாது. இன்றைக்கி எத்தனை பேர் சார் இன்றைக்கி வந்து அதை தான் நான் வந்து சொல்கிறேன். இன்றைக்கி மறுபடியும் வந்து சொல்கிறேன் பாருங்கள், விஜய் கரெக்டாக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. பிஜேபி அந்த இடத்துல கோட்டை விட்டாங்க. 18%, 13% மைனாரிட்டிஸோட ஓட்டு போயிடுது. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஒரு பின்னணியை வந்து ஆராயணும். ஒருத்தன் வரத்துக்கு முன்னாடி இவனுக்கு என்ன இருக்குதுன்னு வந்து அவனுக்கு வந்து இந்த பதவி கொடுக்கலாமா? நான் இப்போ கூட சொல்கிறேன், எக்ஸ்பீரியன்ஸை தூக்கி போடுன்னு சொல்ல. 30% எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுங்க, 70% நீங்கள் களத்தில் இருங்க. இங்கே விளம்பரப்படுத்துறதுக்கும் 50 பேர் கூட வரத்துக்கும். சார் என்னுடைய தலைவன் சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா? 2020 எனக்கு கொடுக்கும்போது, கட்சி ஆஃபீஸை சுற்றி வராத, கட்சி தலைவர்களை சுற்றாத, அதை நான் பின்பற்றுறேன். ஆனால் இன்றைக்கி வந்து என்ன தெரியுமா சொல்கிறாங்க? நீ வேலை செய்ய எவனிக்கா தெரியும்? நீ கட்சி ஆஃபீஸையும் கட்சி தலைவர்னா அவங்க முகம் உனக்கு பதியும். அப்போ தான் உனக்கு கூப்பிட்டு வந்து சீட்டு கொடுப்பாங்க, அப்போ தான் உனக்கு பதவி போடுவாங்கன்னா, அப்பேற்பட்ட பதவி எனக்கு வேண்டாம். நான் பதவிக்காக வந்து இந்த இடத்துல இது பண்ணல. நான் மறுபடியும் இந்த இடத்துல வந்து பிஜேபி தமிழ்நாட்டில் மலரணும்னு தான் சொல்கிறேன். இன்றைக்கி மறுபடியும் தமிழ்நாட்டில் பிஜேபி வரணும்னா அண்ணாமலை தவிர வேறு யாராலையும் வர முடியாது. நான் எழுதித்தரேன். ஆனால் தலைவன் தான் அதுக்கு முடிவு எடுக்கணும். தலைவன்கிட்ட முழு அதிகாரத்தை கொடுக்கணும். அடுத்த 5 வருஷம் அந்த தலைவன் சொல்கிறதுனா அவன் டீம் செட் பண்ணுவார். ஆனால் அந்த டீம் செட் பண்ணும்போதும் இப்பயும் சொல்கிறேன், அண்ணாமலை சுற்றியும் வைரஸ் இருக்குது. அதாவது வேர்வையே சிந்தாமல், சொக்காவே ஷர்ட்டே கசங்காமல் காரில் வந்து வரவங்களாம் இன்றைக்கி விஜய் கட்சியில் இருக்கிறவங்களாம் அந்த மாதிரி கிடையாதுன்னு வந்து பிஜேபி புரிஞ்சுக்கணும்.
இன்னைக்கு சாதாரண ஆட்டோ ஓட்டுறவர்லேருந்து டிரைவர் பையன்லேருந்து இன்னைக்கு வந்து ஒரு கிளீனிங் நீங்கள் சொன்ன பிஜேபியில் வந்து வெஸ்ட் பெங்காலில் வந்து ஒரு வீட்டு வேலை செய்கிறவங்களுக்கு வந்து இங்கே வாய்ப்பு கொடுத்ததால் கொடுக்கும்போது இன்றைக்கி நான் சேவை பண்ண வரேன்னா நீ சேவை வந்து அரசியலில் வந்து தான் சேவை பண்ணணுமான்னா எத்தனை முறை வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் லிஸ்ட் எடுத்து பாருங்கள். 27 பேர் வந்து மறுபடியும் கொடுத்தா இன்றைக்கி வந்து ஒன்றும் இல்லை. 2024 MP எலெக்ஷனில் பல தவறுகள் பண்ணாங்க பிஜேபி. இது வரைக்கும் அவங்க மேலாம் பிஜேபி என்ன நடவடிக்கை எடுத்தது? மறுபடியும் அண்ணாமலை வந்து இதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கணும். 24 என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க. தயவு செய்து காரில் வரணும்னா அவங்க வேண்டப்பட்டு அவங்களுடைய இது நான் அதில் வரல. ஆனால் மக்களுக்காக களத்தில் இறங்கி வேலை செய்கிறவங்களை தேர்ந்தெடுத்தா இன்றைக்கி ஆரம்பித்தா கூட அடுத்த 2029 20 சிசிடிவி இன்னைக்கு கட்டத்தில் வந்து பிடிக்க முடியும். அது அண்ணாமலையால் மட்டும்தான் முடியும். இப்போதைக்கு தேவை அண்ணாமலை இல்லாமல் நான் அதுக்கு ஏன் அண்ணாமலை சொன்னால் ஒரு படித்த இளைஞன், அறிவு இருக்குது. ஒன்றும் இல்லை, ஒரு விஷயத்தை போயிட்டு நான் ஒரு வீட்டுக்கு போனேன் முந்தா நேற்று. சார் நீங்கள் என்ன வேணும்னு வச்சுங்க. ஆனால் இவர் யார் தெரியுமான்னு கேட்டாங்க. இவங்க பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்னு பார்க்குறேன். ஆனால் இவர் யார் தெரியுமா? இது பையன், இவர் கல்யாணம். நான் அவங்களுக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் கூட சொல்ல சார். நான் அண்ணாமலையே பார்த்துட்டு உட்காந்துருக்கிறேன். ஏன் ஒன்றுனா ஒரு புள்ளி வச்சேன்னா அந்த புள்ளி கோடு வரைக்கும் போய் எல்லாம் ஆராயிறாரு. நான் அப்படியே ஸ்டன் ஆகிட்டேன். என் மனைவி என் குழந்தையும் வந்து என்ன ஆகலாம் சார் இன்னும் ஒன்று நினச்சிங்க. இன்னும் வரைக்கும் அந்த கூஸ்பம் போல் அண்ணாமலை பார்த்ததுலேருந்து என் ஒய்ஃபு என் பொண்ணெல்லாம் என்ன இந்த மாதிரி இருக்கிறார், என்ன அப்பேற்பட்ட தலைவர். அந்த மாதிரி ஒரு தலைவரை வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் எந்த மாதிரி வச்சுருக்கிறீங்க? ஒரு தொண்டனா சொல்கிறேன் சார், தலைவரே திரும்பி வாங்க. உங்களால் மட்டும்தான் பிஜேபியை காப்பாற்ற முடியும். பிஜேபியில் நீங்கள் இல்லைன்னா இன்றைக்கி நான் சொல்கிறேன், நானும் பிஜேபி விட்டு விலகத்துக்கு தயார். மோடிக்கு அப்புறம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு தலைவன் எப்படி இருக்கணும் ஆசைப்பட்டோம் சார். நான் 10 வருஷமாக இருக்கிறேன். எப்போ அந்த தலைவனை பார்த்தோம் நான் அன்னிலேருந்து அவன் மேலே இம்ப்ரெஸ் ஆகிருக்கிறேன். நான் இது வரைக்கும் எந்த விஷயத்தையும் போய் அவருக்கு நான் தொந்தரவு பண்ணதில்லை. எந்த விஷயத்தை போய் அவர்கிட்ட நான் கேட்டது கிடையாது. தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கணும், தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்கணும்னு சொல்லும்போது ஒரு புத்திசாலியான ஒரு 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 தைரியமுள்ள ஒரு தலைவரை வந்து இன்றைக்கி புறக்கணிச்சிருக்கிறாங்கன்னா ஒருபோதும் ஏற்றுக்க முடியாது. அதனால் எனக்கு தேவை மறுபடியும் அண்ணாமலை வந்து மறுபடியும் பிஜேபியில் மாநில தலைவராக வரணும். என்னுடைய இந்த தொண்டனுடைய ஆசை, தயவுசெய்து MP போஸ்ட்டு இல்லை மினிஸ்டர் கொடுத்தா வாங்கக்கூடாது என் தலைவன். தமிழ்நாட்டுக்கு நீங்கள் அதை வாங்க மாட்டீங்கன்னு நான் நம்புகிறோம். தமிழ்நாட்டில் பிஜேபி நீங்கள் மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து இன்றைக்கி வந்து இங்கேருந்து MPக்களை நீங்கள் உருவாக்குவீங்கன்னு வந்து நான் ஆணித்தனமாக நம்புகிறேன். சார் கடைசி ஒரு கேள்வி சார். அதாவது ஸ்டாலின் அவர்கள் வந்து என்னதான் ஒரு சிஎம்மாக இருந்தாலுமே வந்து தன்னுடைய சொந்த தொகுதி குளத்தூர்லேயே தோற்றுருக்காரு. ஏன் தோத்தாலும் கூட வந்து மக்களுக்கு போய் நன்றி தெரிவிக்க போயிருக்காரு. அந்த இடத்துல சேகர் பாபுலாம் அழுகுறாரு. இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இதுதாங்க அரசியல். சேகர் பாபு அழுது வந்து என்ன பண்ணுறாங்க, பேட்ச் பண்ணுறாரு. ஏன்னா வந்து அவர் யார் பரந்தாமன் சொல்லி எக்மூரில் இருக்கிறவர். அவர் வந்து என்ன மாவட்ட செயலாளர்னு நினைக்கிறவர். அவர் வந்து விமர்சனம் பண்ணிக்கிறாரு. முதலமைச்சர் தோல்விக்கு பொறுப்பு வந்து சேகர் பாபு. இப்போ அதை வந்து அந்த இடத்துல என்ன பண்ணோன்னா அழுது இந்த அரசியல்லாம் பார்த்துட்டாங்க. ஆனால் ஒரு வருத்தம் எனக்கு என்னென்னா, முதலமைச்சர் தோற்றது எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா அவர் வந்து சிலது வந்து என்ன ஒன்று நல்லது பண்ணணும்னு நினச்சாங்க. ஆனால் வந்து அவரை விடலை. ஆனால் அதே நேரத்தில் வந்து சாதாரணமாக நீங்கள் இடம் போடாதீங்க. ஏன்னா வந்து எதிர்கட்சியாக உட்காரும்போது இன்னும் சிறப்பாக வந்து 200% வந்து அவங்க வந்து உடைப்பாங்க. அதை தாங்கக்கூடிய சக்தி விஜய்க்கு இருக்குதான்னு வந்து எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ பாருங்கள், நீங்கள் வந்து சாராயங்குச்சி செத்தாலோ, பட்டாசாலையில் செத்தாலோ, இல்லை பஸ்ஸில் ஆக்சிடென்ட் ஆகிட்டோ, எவன் செத்தாலும் 1 கோடி ஒரு அரசாங்கம் வேலைன்னு சொல்லி இப்போ பிரச்சாரம் பண்ணுவார் நம்ம முதலமைச்சர். ஆனால் அவர் ஆட்சிக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கலாம் 3 லட்சம். ஏன்னா என்னை கேட்டால் வந்து பர்மனெண்ட்டாக வந்து திமுக எதிர்கட்சியாக இருந்தால் நல்லது. ஏன்னா கேள்வி கேட்கல, திமுகவை அடிச்சிக்கவே முடியாது. ஆனால் எந்த மாதிரியெல்லாம் வந்து உட்காந்த இடத்துல இப்போ வந்து அவங்க சேர்ன் பண்ண போகிறாங்கன்னு பாருங்கள். உதாரணத்துக்கு இன்றைக்கி சொல்கிறேன், காலையில் வந்து நியூஸில் சொல்கிறாங்க. அதாவது 23ஆம் தேதி தாவேக்காவுடைய ஏதோ வட்டச் செயலாளர் வட்டத்தலைவர் அந்த இடத்துல வந்து ஒரு 10 வயசு குழந்தை வந்து பாலியல் துன்புறுத்தல் ஆக்கியிருக்காங்க. 23 டே அன்றைக்கி தான் எலெக்ஷனு. ஆனால் இன்றைக்கி சன் டிவியில் போடுறான் பாருங்கள். இந்த மாதிரி தாவேக்கா கட்சியில் வந்து பாலியல் முதல் கேஸை வந்து அந்த இடத்துல பதிவு பண்ணுறான். அவனுக்கு விஜய் பதவி கூட ஏற்கலை. அப்போ எந்த மாதிரியான ஒரு அரசியல் வந்தாங்க? மீடியா தன் கண்ட்ரோலில் வச்சுருக்கிற முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினை வந்து மீறி வந்து தாவேக்கா வந்து உண்மையாலுமே வந்து தாக்கு பிடிக்குமான்னு வந்து எனக்கு தெரியல. ஆனால் அவர் நல்லாட்சி கொடுத்தாங்கன்னா டெல்லி வந்து அவருக்கு வந்து உறுதுணையாக இருக்கும். இதில் மாற்றுக்கிறது இல்லை. இனி திமுகவுடைய அழிவு காலமும் ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கி எதிர்கட்சி தலைவராக வந்து உதயாநிதி ஸ்டாலின் அங்கே உட்காந்தா கூட அவர் கேட்கறதுக்கு கெப்பாசிட்டியெல்லாம் கிடையாது. இன்றைக்கி அங்கே இருக்கிற கட்சி உடஞ்சி போச்சு. அதே நேரத்தில் இன்றைக்கி அதிமுகவும் வந்து அந்த இடத்துல வந்து செயல்பாடு வந்து இருக்க முடியாது. நான் மறுபடியும் அடித்து சொல்கிறேன், விஜய் அண்ணாமலை தான் இன் ஃப்யூச்சரில் வந்து போட்டியாக இருக்கும். பிஜேபி டிவிகேக்கு தான் இனி வந்து நேரடி மோதலாக இருக்கும் தவிர. அதனால் வந்து இந்த இடத்துல வந்து நான் சொல்கிறேன், அரசியல்லாம் வந்து இன்றைக்கி நிறைய பழம் போட்ட கோட்டைங்களாம் இன்றைக்கி வந்து வீட்டில் மக்கள் வந்து அமுச்சிட்டாங்க, வழி அமுச்சிட்டாங்க. அதனால் வந்து புது ஆட்சிக்கு வந்து புதுசாக வர இந்த
கட்சிக்கு நாங்கள் எல்லோருமே ஆதரவு கொடுக்குறோம். அரசியல் பண்ணுறோம், அரசியல் பண்ணட்டும். மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை விஜய் நிறைவேற்றட்டும். மக்கள் சிந்திங்க. தயவு செய்து ஒரு நடிகன், நான் மறுபடியும் சொல்கிறேன், இது ஒரு கிரேஸ். விஜய் மேலே ஈர்க்கப்பட்டதால் வந்து அவன் போய், அதாவது ஒரு ஆள் தேவைன்னு சொல்லி அங்கே ஓட்டு போட்டாங்க தவிர விஜயோடைய ஆளுமையோ இல்லை ஒன்றுமே இல்லை, உண்மை ஒன்றுமே இல்லை. அதை தான் சொல்ல வரேன். இல்லைன்னா வந்து விஜய் கூட ஒன்றுமே இல்லை. இந்த தூக்கி வச்ச இந்த மக்கள் இன்றைக்கி விஜய் சரியான பாதையில் போனாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைனா இதே மக்கள் மறுபடியும் விஜயை வந்து தரத்தரன்னு கீழே இறக்குவாங்க. இது நடக்குதா இல்லையான்னு வந்து பாருங்கள். ஓகே சார். சார் அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொண்ணான நேரத்தில் லேபேலம் ஒதுங்கினதுக்கு மிக்க நன்றி சார். ஜெய்ஹிந்த்.